விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பேருந்துகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மார்க்ஸ் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்க்ஸ், தற்போதைய கள சூழல் எப்படியாகிறது? நீரை அகற்றுவதற்கு பணிகள் எதுவும் நடைபெற்று வருகிறதா? வணக்கம். அதாவது விளாத்திக்குளத்தில் தொடர்ந்து பெய்தும் வரும் கனமழை காரணமாக போக்குவரத்து கழக பணிமனையை சூழ்ந்த வெள்ள நீரால் பேருந்துகள் தத்தளித்து வருகிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை காரணமாக விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான கிராமங்களில் பெரும்பாலான கண்மாய்கள் முழுவதுமாக நிரம்பி கரைகள் உடைந்து தண்ணீர் குடியிருப்புக்குள் செல்லும் சோகமான நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனை வளாகத்திற்குள் மழைநீர் குளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் விளாத்திக்குளத்தில் இருந்து இயக்கப்படும் 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அந்தந்த வழித்தடத்தில் இயக்கப்படாமல் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மலைக்கும் விளாத்திக்குளம் போக்குவரத்து பனிமலையில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மழையின் அளவு அதிகமான அளவு காரணமாக அதிவேகமாக பனிமலையில் உள்ள பேருந்துகளை சூழ்ந்து மழைநீர் குளம் போல் காட்சி அளிக்கிறது. அதனால் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்களை பயன்படுத்தி மழைநீரை வெளியேற்றி பேருந்துகள் அனைத்து பகுதிகளுக்கும் வழக்கம் போல் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மார்க்ஸ் குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.